நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் we are glad நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். and happy to meet you through this online. இந்த 7 நிமிடம் என்கிற ஊழியமானது This 7 minutes ministry is, நாம் யாவருக்கும் ஆசீர்வாதமான ஊழியம். it is a very blessed one for us. நாம் யாவருக்கும் மிகுந்த பிரயோஜனமுள்ள ஊழியம். It is highly beneficial for us. இதை நாங்கள் உணர்கிறோம். We are believing in it. உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள பொழுது It is happy to share God's word with you. எங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் தடுமாற்றம் வந்தாலும் கூட Even though we face many obstacles and hardship in our life, ஆண்டவர் தாங்குவதை எங்களால் பார்க்க முடிகிறது. we are believing God's hand is sustaining everything. அதை எங்களால் உணர முடிகிறது. We can able to see in our own eyes. தேவ திட்டம் செய்யும் பொழுது When we do God's plan, நமக்கு எதிரடையாக தடைகள் வரலாம். there may problems arises. தடைகளை உடைக்கிற தேவன் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். But our God is the one who is breaking every barriers in our life. இந்த நாளிலும் கூட In today also, பிறப்பு நாட்கள் சமீபமாய் கடந்து வருகிறபடினாலே we are celebrating the birth of Christ in the recent days. அந்த பிறப்பின் ஆழம், So let's go on the depth of birth, பிறப்பின் மகிமை the birth for His glory. உலக மக்களுக்கு தெரியாதபடி இருக்கிறது. Even the world cannot recognize it. ஒரு பண்டிகையாகவே நினைக்கின்றார்கள். They are looking like just a festival. ஆனால் நமக்கோ, But for us, தேவனை அறிந்தபடினாலே, because we know God, அவரை சுவைக்கும்படியாக, we tasted His goodness. நமக்குள் உணரும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். We are the one who is experiencing God's presence in us. சொல்லப்போனால் The reason, நாம் உலகத்தில் விசேஷமான ஜனங்கள். we are the very special people. வேதத்திலே அவருடைய வார்த்தைகளை தியானிக்க When we meditate on God's word regularly, நமக்கும் அவருக்கும் உள்ள உறவை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. we can able to understand the relationship between God and us. இந்த வேளையிலும் கூட At this time also, யோவானின் சுவிசேஷம் Gospel of John, 1 அதிகாரம் chapter 1, 16 வசனம், verse 16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். From His full measure, we have all been given grace on grace. அவருடைய பரிபூரணத்தினால், From His full measure. அவரை குறித்து யோவான் சாலகன் சொல்கிறார். John is saying about Jesus. அதே 15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, Look at the above verse 15. யோவான் அவனை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேன், அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். John gave witness about him, crying, "This is he of whom I said, he who is coming after me is put over me, because he was in existence before me." சத்தமிட்டு ஜனங்களுக்கு கூறுகிறார். He was crying and saying, அவர் முன்னிருந்தவர் என்று சொல்லி, he existed before, அவர் மேன்மையோடு சொல்லி, he was put over me. சத்தமிட்டு அவர் கூறுவதை பார்க்க முடியும். He has been giving a witness about Jesus. அவர் யாரா? Who is? அவர் பரிபூர்ணமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். He is a full measured God. இந்த உலகத்தில் ஒரு முழுமையை ஒருவரால் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். Everyone in this world are running behind something which cannot give that fullness. எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் கூட, Even though they may be a wealthy person, ஒரு முழுமை பெற முடியாமல், they are not receiving that fullness. திருப்தி அடையாமல் They are not getting satisfied by anything. ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். They are running after anything. ஓடுவதனாலே By running, களைப்பும் சலிப்பும் கடந்து வருகிறது. they are getting discouraged and weak. ஓட்டத்தின் முடிவிலே வேதனையும் காண்கிறார்கள். When they are completing, they are receiving some ஆனால் sorrow. தேவனோ But God is, பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் மேலும் கிருபையும் மேல் கிருபை பெறும்படியாய் சொல்லியிருக்கிறார். God has given His full measure of His grace on grace. முழுமை, Full measure. தேவ சமூகத்தில் மனிதனுக்கு When in the presence of God, முழுமையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். God is happy to give a full measure. மனம் திருப்தி அடையும்படியாய் செய்கிறவராய் இருக்கிறார். He wants to bless you satisfaction. அதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? Are you experiencing it? நான் அதை உணர்கிறேன். I am experiencing it. இந்த ஆண்டு முழுமையாக In this total year, பல காரியங்கள் தடுமாற்றம் இருந்தாலும் கூட, even though I faced many obstacles in my life, என் வாழ்க்கையிலே, in my own life, என்னுடைய உள்ளான மனதிலே in my heart, தேவனுடைய திருப்தியை என்னால் உணர முடிகிறது.
வருகிறது. I'm starting experiencing God's satisfaction in my life. அந்த அனுபவம் உங்களுக்குள்ளும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I'm believing it is also with you. ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. Because his word says A and Amen. இந்த ஆண்டை முடிப்பதற்குன்பாக Before this year ends, இந்த பிறப்பினுடைய நாட்களை அனுசரிப்பதென்ற நாட்களிலே the birth of Christ has been celebrated in this month. ஒரு முழுமையோடு தான் கடந்து போக போகிறோம். We should experience it with fullness. திருப்தியோடு தான் கடந்து போக போகிறோம். With the satisfaction we should enjoy. சுகத்தோடு தான் கடந்து போக போகிறோம். We are going to move with good health. ஏனென்றால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். Because we received grace on grace. கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். Grace on grace. மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னார், looking at Mary, angel said, கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி. "Oh gracious woman," he said. ஆனால் நமக்கோ இங்கே சொல்லப்படுகிறது, But for us, God's word is revealing கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். grace on grace. கிருபை நம்மோடு இருப்பதினாலே When God's grace is with us, இந்த சிறப்பாக இந்த ஆண்டை முடிக்கப் போகிறோம். we are going to end these days with a special. சீராக முடிக்கப் போகிறோம். We are going to end it with happiness. மகிழ்ச்சியோடு முடிக்கப் போகிறோம். We are going to end it with peace. பரிபூர்ண தேவன் அல்லவா? He is a God of full measure. எதையும் நமக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். He is happy to give anything for you. ஒருவேளை இன்றைக்கு குறைவாய் இருக்கலாம். Though you may be in a lack today, வார்த்தை விசுவாசியுங்கள். believe God's word. அவர் பரிபூரணத்தினால் By his fullness, எல்லோர் மேலும் கிருபையின் மேல் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். we have all been given grace on grace. அதனால் So மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை முடிக்க, we end it with happiness. மகிழ்ச்சியோடு இந்த பண்டிகையை அனுசரிக்க, We end it with celebrated this. நம் மூலமாய் அனைவருக்கு மகிழ்ச்சி கொடுக்க Through us, God wants to give happiness to others. நாம் நம்மை கொடுப்போம். We'll surrender today to God. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நீர் எங்களுக்கு செய்கிற அத்தனை காரியங்களும் thank you, Lord, for doing all the things. பரிபூர்ணம் அப்பா. It is a full measure, Lord. முழுமையான காரியங்களை செய்கிறவர். Full measure you are doing in our lives. கொஞ்சம் குறையல்ல. There is no lack, Lord. முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். Till the end you are able to save us. திருப்தியாகும்படியாக செய்கிறவர். With the satisfaction you are doing this. வழிந்து போகும்படியாய் நடத்துகிறவர். With the overflowing you are doing this. எங்கள் வாழ்விலே பூரணமான அன்பை கொடுத்தவர். Thank you for showing your complete love in our life. கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for your grace. ரீகாபாலா சந்தரி. Thank you, Lord. ஆவியானவரே எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Holy Spirit, you are with us. எங்களுக்குள் உம்முடைய அன்பை பரிபூரணமாய் பார்க்கிறோம். Thank you, we are seeing your complete love. உலக மனுஷனிடத்திலே பரிபூரணத்தை எங்களால் பார்க்க முடியாது. Even though we cannot able to see in this world. உறவுகள் மத்தியிலே பரிபூரணத்தை எங்களால் பார்க்க முடியாது. We cannot able to see it with our relatives. ஆனால் நீரோ எங்களுக்கு பரிபூரணமானதை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். But you are the one who is giving a complete love in our life. இந்த மாதத்தில், This month, Lord, இந்த ஆண்டிலே, this year, Lord, நாங்கள் எல்லாவற்றையும் பரிபூரணமாய் பெற்றுக்கொண்டு தான் கடந்து போவோம். we received everything with the அப்படியே satisfaction. நடத்துங்க. Lead us, let's say. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.